இந்த ஜெல் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுலாம் ஓகே தான். பட்டு வென் இட்ஸ் கம் டு அ ஹேர் ஸ்டைல் ஒரு ஹேர் டைப்ஸு. ஸோ ஹேர் டைப்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஹேர் டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுமை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னோடய ஹேர் டைப் வந்து ஆக்சுவலாக வேவி ஹேர் ஸ்டைல். அதனால் என்னை பிடிச்சி உயிர் எடுத்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்டைல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பட் ஹெல்த்தியாக இருக்குது, அது ரொம்ப சந்தோஷம். பெருசாக கொட்டாது. டேண்ட்ரஃப் கொஞ்சம் நாளாக வந்துக்கிட்டு இருக்குது ஹெல்மெட் போடுறதுனால. பார்ட் ஆஃப் தட் வந்து பெருசாக கொட்டாது. அதுவே சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் சொட்டையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்களுமே கூட பெருசாக ஜெல்லு அது இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்போயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு லொக்கேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குதா இருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போது எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 11 முடிஞ்சு அடுத்த வாரத்தில் நம்ம கால் எடுத்து வச்சுருக்கிறோம். நவம்பருமே கூட முடிஞ்சதுக்கப்புறமா டிசம்பருக்கான காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. ஸோ டிசம்பர் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய என்ஜாய்மெண்ட், நிறைய செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதையும் தொடர்ந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு தாளை கிழிச்சு, ஒரு பேப்பரை கிழிச்சு அப்படியே அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கான நாள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. அதனால் வந்து இப்போவே முடிவு பண்ணிக்கிங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போவே ஸ்டார்ட்டும் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு புது வருஷம் தான் பிறக்கணும், புது வருஷத்தில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்போது ஒரு மாற்றங்களை கொண்டு போகணுமே தவிர அதையே நம்ம கொண்டு போகக்கூடாது, இருந்ததையே கொண்டு போகக்கூடாது. உங்களோட முகத்தை மாற்ற முடியாது, உங்களோட முடியை மாற்ற முடியாது, உங்களோட துணியை மாற்ற முடியும். ஸோ துணியை மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட குவாலிட்டிஸ், ஆட்டிடியூட் அப்படியும் இல்லைன்னா உங்களோட கேரக்டர், உங்களோட கதாபாத்திரத்தையே கம்ப்ளீட்டாக மாற்றுங்க அப்படிங்கிறது தான் குணங்களை. ஓகே, குணங்களை மாற்றிக்கிறது தான் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டே பாசிட்டிவ். சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்ன ஸ்டே பாசிட்டிவ்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக கதர்னீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளோட கைப்பிடிக்குள்ளே நம்மளால் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா when it's come to a world, இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நம்மளோட எதிர்பார்ப்பதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது ஓகே தான். பட் when it's come to this உலகம் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் விட்டுறாது. முடிஞ்ச வர போட்டு தாக்கும், அடித்து எடுக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கு நிறைய அடிகள் நீங்களும் வாங்கியிருப்பீங்க, நானும் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறதுனால கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கடந்து போகும்போது சில மாதங்கள் வந்து ஓகே இது எல்லாமே வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில மாதங்கள் வந்து இல்லை இதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சில மாதங்கள் வந்து செத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு மாதங்கள் தான் உங்களுக்கு தேவையான படிப்பினையும் கொடுத்துருக்கோம், தேவையான இடத்துல உங்களை வேலை செய்யவும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நானுமே கூட தேவையான இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தேவையான அளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு, ஃபேஸ் பண்ணுங்கள், அந்த ஒரு பிரச்சனையை விட்டு ஓடிடாதீங்க. பட் மாத கடைசி சரி ஓகே அப்படிலாம் நடக்கும்போது கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஷனில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி ஃபேஷனில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு ரீல் பார்த்தேனுங்க. அந்த ஒரு ரீல் பார்த்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆக்சுவலாக அந்த ரீலை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அந்த ரீல் எப்படி க்ரியேட் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கும் அப்புறமா தான் இந்த ரீலில் என்ன சொல்ல வர்றாங்க, அதில் இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னவாக இருக்க போகுது, அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறோம். நம்ம ரீல்ஸ் ரிவ்யூ பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்பப்போ நம்ம ஹீரோஸ் டே ரீல்ஸ் கூட பார்த்துருக்குறோம். அதில் இதுவுமே கூட ஒரு முக்கியமான ரீலாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஒயிட்டுக்கு கருப்பாக தெரியுது, ஹேஷுக்கு ஒயிட்டாக தெரியுது, க்ரீனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது, ப்ளூவுக்கு ஒரு மாதிரியாக தெரியுது, எல்லோவுக்கு ரொம்ப கருப்பாகிடுச்சு, ஆரஞ்சுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, டார்க் ப்ளூவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது, லைட் ப்ளூவுக்கு லைட்டாக ஷேட் அவுட் ஆகுது. அப்புறம் ஒரு மாதிரி கிரே கலரு, அதுக்கு எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் தெரியுற மாதிரி கட்டிருக்காங்க. ஹேஷ் கலர்லேயும் ஒயிட்டாக தெரியுது, ரெட் கலரில் ஒரு மாதிரி ஆகுது, இதுலேயும் ஒயிட்டாக தான் தெரியுதுங்க. ஸோ எஸ், இதிலேருந்து என்ன காட்ட வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இருக்கிற கலர் ஷேட்ஸ்லேருந்து எப்படி உங்களோட ஸ்கின் டோன் வந்து மாறப்படும் அப்படிங்கிறது தான் காட்ட வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக
நம்மளோட கையை சும்மா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர்லேயே இருக்காது. உங்களோட கை வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஒயிட்டாக தெரியும், பிளாக்காக இருந்துச்சுன்னா பிளாக்காக தெரியும், அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை வந்து கட் பண்ணி ஷூட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான கலர் கிரேடிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஃபோன்லேயோ இல்லைன்னா பிசிலையோ எதில் எடிட் பண்ண போனாலும், இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஃபன்னாக எடிட் பண்ணுற ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே கூட அப்படி இல்லைனா சும்மா ஒரு ஐஃபோனில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீச்சரில் கூட உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேச்சுரேஷன் அதிகமாக வச்சுருந்துருக்குறாங்க. சேச்சுரேஷன் அதிகமாக வச்சுருக்கும் போது உங்களோட சட்டையோட கலரை விட இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக தெரியும். இன்னொரு விஷயம் வந்து கான்ட்ராஸ்ட் அழகாக வச்சுருக்கும் போது, அதிகமாக வச்சுருக்கும் போது டீட்டெயிலிங் ரொம்ப இன்னும் டீப்பாக தெரியும். அப்புறம் ஷேடோ ரொம்ப கம்மியாக வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ ஷேடோ கம்மியாக வச்சுருந்துருக்கும் போது உங்களோட அந்த சின்ன சின்ன போர்ஷன்லாம் டார்க் ஆகுது பார்த்தீங்களா, ஒயிட்டான போர்ஷன்லாம் டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே தெரிகிறதுக்கு காரணம் ஷேடோ கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இன்னும் டார்க்காக பிளாக்காக தேவையான போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஷேடோ கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ இது எல்லாம் நடந்தனால தான் இந்த ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக தெரியுது. பட் இந்த வீடியோவில் காட்டுறது கரெக்ட் தான். ஆனாலுமே கூட இவ்வளோ டீட்டெயிலாக இந்த ஒரு கலரிங் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தெரியாது. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ டீட்டெயிலிங்காக இந்த ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியாது. பட் கண்டிப்பாக நீங்கள் உடுத்துகிற துணியை பொறுத்து உங்களோட ஸ்கின் டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். இப்போது அவங்க காட்டியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையான ஒரு கையை காட்டியிருந்தாங்க. பட் ஒரு லைட்டான கலர் உடுத்தும் போது அவங்களோட கையெல்லாம் டார்க்காக தெரிகிற மாதிரி தான் இதில் ஃபீல் பண்ணி காட்டியிருந்திருந்தாங்க. அதையும் தாண்டி லைட் ப்ளூ கலர் மாதிரிலாம் காட்டும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட் காட்டியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அது சுற்றி இருக்கிற என்வைரன்மெண்ட்டில் இருக்கிற சுற்றுச்சூழலில் இருக்கிற லைட்டிங்கை எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபேஸுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணாடி மூலியமாக வர்ற கதிர்வீச்சு மாதிரி, எதிர்வீச்சு மாதிரி. சரியா? அதிலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட முகம் தெரிகிற மாதிரி, லைட்டு அடித்தோன்னா லைட்டு வந்து அப்படியே ஒப்போசிட்டில் அடிக்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரெஸ்லையுமே கூட நீங்கள் ஒரு லைட் அடிக்கும்போது, அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற லைட் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் படும்போது அதோட கலரிங் உங்களோட ஃபேஸுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த வாட்ச்லாம் வச்சு விளையாடும் போது சூரியனோட கதிர்வீச்சு படும்போது வாட்ச் அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரியான ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட வாட்ச்சில் இப்போ சாதாரண ஒரு கண்ணாடி இருக்குது, ஒரு சாதாரண டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கண்ணாடி இருக்குன்னா அது ஒரு மாதிரி கலரில் தெரியும். இதுவே ஒரு டார்க்கான ப்ரைவசி கலர் இருக்குமா இருந்தால் அது ஒரு மாதிரியான கலரில் தெரியும் நீங்கள் இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸோட கலரை பொறுத்து அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கலர் மாறும். அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கலர் மாறும்போது உங்களோட ஃபேஸுமே கூட ஒன்று டல்லாக தெரியும், இல்லைனா நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு இவங்க காட்டியிருந்த மாதிரியில் ரெட் கலர் வந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் லைட்டாக டீட்டெயிலிங் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரெட் கலருக்கு வந்து அப்படி டீட்டெயிலிங் தெரிகிறதுக்கு காரணம் அந்த ரெட் கலரில் வந்து இன்னொரு ஒயிட் கலர் லைட் படும்போது அந்த ஒரு ரெட் கலரோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரியும், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இதுவே நீங்கள் ப்ளூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூவில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியாது, கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். புரியுதா? ரெட் கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி, அதோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சுற்றுச்சூழலோடு எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் ரெட் கலர் வந்து ஒரு ரெத்த கலர் மாதிரி, அது ரொம்பவுமே சேச்சுரேட்டடாக இருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து அவ்வளோ சேச்சுரேட்டடான கலர் கிடையாது, அது ஒரு கோல்டான கலர். அது படும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். இதுவே க்ரீனுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக க்ரீனோட பக்கத்தில் போகிற மாதிரியான கலர்ஸாக இருந்தால் அது இன்னொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேடில் தெரியும். இதுவே ஒயிட் அப்படின்னு வரும்போது ஒயிட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களோட ஃபேஸ் இன்னும் பிரைட்டாகவே தெரியும். அதையும் தாண்டி ஒரு கிரே கலர் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிரே கலருக்கும் உங்களோட ஸ்கின் டோனுக்கும் இருக்கிற சேஞ்சோட சேர்த்து, சாரி தம்பி, கிரே கலருக்கும் உங்களோட ஸ்கின் டோனுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டோட சேர்த்து ஒரு மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனோட தெரியும். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான ரிஃப்ளெக்ஷனோட தெரியறதுக்கு காரணமே அந்த ஒரு சுற்றுச்சூழலில் இருக்கிற லைட்டிங் உங்களோட ஷர்ட் மேலே படுறது தான். அப்படி படலைன்னா அதுவுமே தெரியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோலையும் காட்டியிருந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலரிங் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டிங் படும்போது தெரியும். ஸோ நம்ம இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு கலரிங்கையும் 1 by 1 பார்த்து ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துடலாம். ஓகேவா? ஒயிட்டுக்கு ஒரு மாதிரி டார்க்காக தெரியுது தெரியுமா? அது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் 2 ஒயிட்டுக்கு நடுவில் அவரோட கையை வச்சிருக்காரு. சரியா? ஒயிட்டுக்கு நடுவில் கையை வச்சிருக்கும் போது சுற்றி லைட்டிங் பட்டு அவரோட லைட்டிங் வந்து கைக்குள்ளேயே வரலை, அப்படியே அடைஞ்சிருச்சு. அந்த ஒரு சுற்றி லைட்டிங் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்த பக்கமாக போயிருச்சு. இப்போ அவரோட ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் கரெக்டாக லைட்டிங் பட்டு இருந்திருக்கும். பட் இவரோட கையில் படாது. ஏன்னா இவர் கையை நடுவில் வச்சிருக்கு
இருந்திருக்கிறாரு. அதனால் அப்படியே சுற்றி போய் லைட்டிங் அவரோட ஃபேஸுக்கு தான் படும், முன்னாடி இருக்கிறதுக்கு தான் படும். ஏன்னா ஒயிட் ஒரு தனி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பிளாக்லலாம் சட்டை உருகிற மாதிரி வேறுகிறதுக்கு காரணம் இதுதான். கிரே கலர் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறதுக்கான காரணம் திரும்பவுமே ஒரு கையை வந்து சென்டரில் வச்சுருந்துக்கிறாரு. கிரே கலர்லையுமே கூட அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்கே ஒரு கையை சென்டரில் வச்சிருக்கிறது தான். பாருங்கள், க்ரீன் கலரில் ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி காட்டியிருக்கு. க்ரீன் கலரில் வந்து அப்படியே லைட் எடுத்து அது ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது, அப்படியே எடுத்து அதோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே தேக்கி வச்சுக்குது. அதனால் இவரோட கை வந்து இன்னும் பிரைட்டாக தெரியுது. ப்ளூ கலர் நான் சொன்ன மாதிரி தான், ப்ளூ கலரில் எந்தவித ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. அதுலேருந்து இன்னும் டார்க் ஆகுறது தான் நடக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். அதனால் சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அப்புறம் எல்லோ அப்படின்னு வரும்போது ஒயிட்டுக்கும் கிடையாது, ப்ளூவுக்கும் கிடையாது. ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் சேர்ந்து தான் எல்லோ உருவாகுது. நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் ஃபேக்டர் எடுத்து பார்த்தாலும் RGB தான் இருக்கும், ரெட் க்ரீன் ப்ளூ தான் இருக்கும். எல்லா கலர்ஸுமே இந்த 3 கலர்ஸில் தான் உருவாகுது. ஸோ எல்லோ அப்படின்னு சொல்கிறது ப்ளூ அண்ட் க்ரீனால் உருவாக்கப்படுறது. ஸோ அது டார்க்காக இருக்கிறதுல பெரிய ஒரு சந்தேகமே இல்லை. when it's come to this ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒன்று ப்ளூ அண்ட் ரெட்னால் உருவாகும், அப்படி இல்லைனா க்ரீன் அண்ட் ரெட்டால் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவுமே கூட சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்புறமா வந்து ஒரு மாதிரி பீச்சான ப்ளூ ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு மாதிரி ராயல் ப்ளூவாக வச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து ரொம்ப ஒயிட்டாக தெரிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப எடிட்டடாக இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதில். அப்புறமா லைட் ப்ளூ. ஸோ லைட் ப்ளூ அப்படின்னு வரும்போது கரெக்டான லைட்டிங் ரிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அப்புறமா வந்து ஒரு மாதிரி கிரேயான பிளாக், கொஞ்சம் ஃபேடட் பிளாக்ல இருக்குது. அதுலேயுமே கூட பிரைட்டாக தெரிகிறதுக்கு ரீசன் அது பிளாக்காக இருக்கிறனால உங்களோட கை ஒயிட்டாக தெரியுது. அப்புறம் கிரே கலர், அஃப்கோர்ஸ். அப்புறமா இருக்கிறது ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி. ஸோ சிமெண்ட் கலர்லேயுமே கூட அதே டிஃப்ரென்சஸ் தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். அப்புறம் ரெட், நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், அதுலேருந்து லைட்டிங் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஸ்டில் அது ஒரு டார்க்கான கலர், அதனால் தேவையான டார்க் ஷேடையும் கொடுத்துருக்கு. அப்புறமா இருக்கிறது ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு வயலட் கலர் வந்து ஆக்சுவலாக ரெட்டும் கிடையாது, ப்ளூவும் கிடையாது, எல்லோவும் கிடையாது. அதனால் தேவையான லைட்டிங் மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு மேலே அவங்களோட டைல்ஸு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கலர்ஸுக்கு உங்களோட துணிமணி வந்து உங்களை இன்னும் அழகாக காட்டும், உங்களோட லைட்டிங்கை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ நீங்களுமே கூட அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் அந்தந்த மெட்டீரியலில் உடுத்துனீங்கனாலே கரெக்டாக கலராக தெரிவிங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபேஷனில் பார்த்துருந்து ஒரு சின்ன ரிவ்யூ. அப்படியே நம்ம தொடர்ந்து போகலாம் செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நான் போன வாரத்துக்கு கடந்த வாரம் சொல்லியிருந்தேன், ப்ரோட்டீன் ரிச் அப்படி இல்லைனா கார்ப்ஸ் ரிச், இது ரெண்டையுமே வந்து நம்ம பேசலாம். அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ when it's come to this ஸ்ரீலங்கா, இலங்கையில் வந்து என்ன மாதிரியான கார்ப் ரிச் ஃபுட்ஸ் இருக்குது, அப்படியே என்ன மாதிரியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்குது அப்படிங்கிறத பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து நீங்கள் அதை எப்படிலாம் எடுத்துக்கலாம், உங்களோட உணவோடு எப்படிலாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரிவ்யூவும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இலங்கையில் இருக்கிற சில பல உணவுகள் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற சில பல உணவுகளை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்படி இல்லைன்னா அப்படியே வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரின்னு நிறைய பெரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இலங்கையில் சாப்பிட முடியாது இல்லையா. இலங்கையில் வந்து அதுங்கெல்லாம் விளைச்சல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதோட ப்ரைஸஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பேச போகிறது அப்படியே வந்தோம்னா இலங்கையில் இருக்கிற உணவுகள் தான். ப்ரோட்டீனில் இருந்து ஆரம்பிச்சிடணும், ஓகேவா. புரோட்டீன் அப்படின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட்டு உணவாக இருக்கிறதே முட்டை முட்டை முட்டை. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 to 7 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். அதையும் தாண்டி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தேவையான ஒரு ஹோல்சமான ஒரு ஆள்னா முட்டை தானுங்க. ஸோ முட்டை அப்படின்னு வரும்போது அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்காவில் இப்போ விலை எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 to 35 வரைக்குமே இப்போ விலை இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆக்சுவலாக 18 ரூபா வரைக்கும் மாற்றிருந்தாங்க. பட் ஸ்டில் கடைகளில் நீங்கள் வாங்கணும்னா 20 to 35 வரைக்குமே விலையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வாங்கி கன்சியூம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100 கிராம்ஸ் எடுக்கணும்னா ஒரு முட்டையில் 7 கிராம்ஸ் இல்லைனா 6 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம் இருக்குன்னா ஒரு 2 முட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலே 12 கிராம் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக இப்போ டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு ஒரு 4 முட்டை வரைக்குமே திகட்டாமல் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 4 முட்டை சாப்பிட்றீங்கன்னா 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதை வந்து இப்போ கவுண்டில் வச்சுக்கோங்க. அப்புறமா சிக்கன் 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனில் வந்து 23 to 31 வரைக்குமே
ப்ரோட்டீன் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 23 கிராம்லேருந்து 31 கிராம் வரைக்குமே ப்ரோட்டீன் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதோட நெஞ்சு பகுதியில் வந்து தசை அதிகமாக இருக்கும். அதனால தான் நெஞ்சு பகுதியை சொல்கிறோம். லெக் பீஸ் வந்து சின்ன வயசில் நம்மளை ஏமாத்தின ஒரு விஷயம். ஸோ நம்ம லெக் பீஸையும் தாண்டி நம்ம கொஞ்சம் செஸ்டான போர்ஷன், அதாவது ஒரு மார்பு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரொம்பவுமே தசை அதிகமாக இருக்கும். 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனில் ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் சொல்கிறது ஒரு சின்ன செஸ்ட் போர்ஷன் தான் உங்களால் சாப்பிட்டுக்க முடியும், டக்குனே சாப்பிட்டுக்க முடியும். அதனால் போத்துக்குவோம் ஒரு 28 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இன்னொரு பக்கம் 24 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அந்த முட்டை நாளில் இருக்குது. ஸோ 28 to 24 52 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம இலங்கை உணவுகள் மூலியமாக எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி ஃபிஷ், மீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் தசை உள்ள மீனாக எடுத்தால் நல்லாயிருக்கும். என்னோட ரெக்கமெண்டேஷன் தலப்பத். ஸோ தலப்பத் மீனில் வந்து கிட்டத்தட்ட 20 கிராம்லேருந்து 25 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் சாப்பிட்லாம் 100 கிராம்ஸ் ஆஃப் மீனுக்கு தான். ஓகே, 100 கிராம் மீனில் வந்து 20 to 25 வரைக்குமே ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதையும் அதோடு இன்க்ளூட் பண்ணிங்கன்னா திகட்டிடும். இதை தனியாக சாப்பிட்டு பழகுங்க. அப்புறமா வந்து கடலை வகைகள், அப்படி இல்லைன்னா கடலை வகைகள். ஓகே, ஸோ கடலை அப்படின்னு சொன்னோன்னா கொண்டக்கடலை சாப்பிட்லாம். அப்படியும் இல்லைன்னா க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, க்ரீன் பீஸ் சாப்பிட்லாம். அப்படியும் இல்லைன்னா பீனட் சாப்பிட்லாம். இந்த மாதிரியான கடலை வகைகளில் வந்து என்ன அளவான ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம்ஸ் ஆஃப் கடலைக்கு 12 to 15 கிராம்ஸ் வரைக்குமே ப்ரோட்டீன் இருக்குது. பட் 100 கிராம்ஸ் ஆஃப் கடலைன்னு சொல்கிறது இவ்வளவு இருக்கும், நிறையா இருக்கும். அதனால் வந்து வயிறும் சீக்கிரமாக ரொம்பிடும். இன்னொரு விஷயம் தான், ஃபேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கடலையை விட சிக்கன் அண்ட் எக் வந்து ஒரு சூப்பரான போர்ஷன். பட் நீங்கள் வந்து நொறுக்கு தீனியாக சாப்பிட்ணுன்னா கடலை சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அப்புறம் 100 கிராம்ஸ் ஆஃப் ரைஸு, அதாவது சோறு. when it's come to சோறு 1 கிராம் இல்லைனா 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் இருக்குது. கார்ப்ஸால் நிறையப்பட்டது தான் ரைஸ். ஸோ நீங்கள் வந்து ரைஸ் கம்மியாக சாப்பிட்டாலே போதும். ரைஸோடு சேர்த்து நீங்கள் ப்ரோட்டீன் ரிச்சான சிக்கன் அண்டு முட்டை சாப்பிடும்போது இன்னுமே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஸ்கில் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் முட்டையும் சிக்கனும் மட்டுமே சாப்பிட்டீங்கனாலே 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் வே ப்ரோட்டீன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் கொஞ்சம் திகட்டும், போக போக பழகிறோம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று ஒரு லைம் ஜூஸ் மாதிரி நீங்களே செஞ்சு குடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சும்மா ஆர்டிஃபிஷியலான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைம் ஜூஸ் அப்படின்னாலே ஒரு தேசிக்காயை வச்சு நீங்கள் குடிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஜீரணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே வருவோம் நம்ம கார்ப்ஸ் பகுதிக்குள்ளே. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் உணவில் எப்படியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வயிறு ரொம்புறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு கொஞ்சம் ரொம்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இலங்கை மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச, இப்போ பாகுபலிக்கெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா, அப்படியாது என்னது மகிழ்மதி அரசின் ஒரே அரசன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் தான் பருப்பு. ஸோ பருப்பு கறி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பருப்பு கறியில் எந்த அளவுக்கான ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர் கப், அதாவது ஒரு 100 கிராம் அப்படி இல்லைன்னா 20 கிராம்லையே 39 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. ஆனால் இதில் 230 கிராம்ஸ் ஆஃப் கேலரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து கவர் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1005 மாதிரியான கேலரிஸ் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரியாக வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் 30 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் எடுக்கிறீங்கன்னா 230 கேலரிஸ் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா க்ரீன் பீஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான். க்ரீன் பீஸில் வந்து தேவையான அளவு ப்ரோட்டீனும் இருக்குது, 25 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு ஃபில்லான ப்ரோட்டீன் சோர்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில், அதாவது ஒரு 100 ml கிளாஸில் வந்து 24 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. ஆனால் 205 கேலரிஸ் இருக்குது. அப்புறமா சின்ன இந்த கிஸ்மிஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரைசின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரைசின்ஸ்லாம் இந்த மாதிரியான கார்ப்ஸ் அளவு இருக்குது. 20 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. ஆனால் அது சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணிடுறது. அடுத்தது பீனட்ஸ். ஸோ கேஷ்யூஸ், ஆக்சுவலாக கேஷ்யூ நட், ஓகேவா, கஜு சரியா. கஜுலையுமே கூட ஒரு கஜுவில் 9 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 163 கேலரிஸ் இருக்குது. அதனால் கஜு அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இலங்கையில் பானு, ப்ரெட்டு, அப்படி இல்லைனா பன்னு, இது எல்லாத்துலேயுமே வந்து கார்ப்ஸ் தேவையான அளவு இருக்குது. நீங்கள் கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறத விட ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க.
பட் கார்ப்ஸ் வந்து வயிறை ரொம்பமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. இன்னைக்கு ஆட்டிடியூடில் ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஆல்ஃபா மேலு சிக்மா மேலு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆல்ஃபா சிக்மானா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா அப்படி இல்லைனா சிக்மா அப்படின்னு சொல்கிறது வந்து சிங்கத்தோட வகைகள், ஜாதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிங்கத்தோட வகைகள் வந்து நிறையா இருக்குது. ஆல்ஃபா இருக்குது, சிக்மா இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சாதாரணமாக கிங் லயன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லயன் இருக்குது. ஆல்ஃபா சிக்மான்னு சொல்கிறது வந்து வார்ஃபீல்டில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிற லயன்ஸ். ஓகேவா? போர் அப்படின்னு வந்துட்டா சண்டைக்கு தயாராக இருக்கிற லயன்ஸ் அப்படிங்கிறதுனால ஆல்ஃபா சிக்மா அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து லயன் கிங் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. நம்மளோட முஃபாசா எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு மாதிரி ஆல்ஃபா சிங்கம் மாதிரி, இன்னொரு பக்கம் நம்மளோட ஸ்கார் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சிக்மா மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கெத்தாக இருக்கிறது ஆல்ஃபா மேல் அப்படி இல்லைனா கெத்தாக இருக்கிறது சிக்மா மேல் அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க பண்ணுற ஒரு விஷயம் தான் பொண்ணுங்களை அவாய்ட் பண்ணிட்டா ஆல்ஃபா, பொண்ணுங்களை அடிச்சிட்டோன்னா சிக்மா. பொண்ணுங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அவங்களோட ஒப்பீனியனை வந்து நம்ம எடுத்துக்கலைன்னா நாங்கள் வந்து சிக்மா ஆல்ஃபா இது எல்லாமே சேர்த்து நாங்கள் ஒரு சிங்கம் மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிங்கமே கூட அதுவே அதிகமாக வேட்டையாடாது. ஆண் சிங்கம் அதிகமாக வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் அதிகமாக வேட்டையாடும். சோம்பேறியாக தான் இருப்பான் ஆண் சிங்கம் மோஸ்ட்லி. அவன் வேட்டையாடுற இடம் வந்து போராக மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு போரில் போயிட்டு வேட்டையாடுவானே தவிர அவன் தனியாக போயிட்டு இந்த உணவுக்காகலாம் வேட்டையாடுறது மோஸ்ட்லி பெண் சிங்கமாக தான் இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று தான், காட்டில் பல உயிரினங்கள் இருந்தாலும் அந்த உயிரினங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்துக்கு மேலே அதோட துணையை விட்டு போயிடும். ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே அவரோட மனைவியை விட்டுட்டு போயிடுவார். பேண்டாலாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான உயிரினம், அவன்லாம் வந்து விட்டுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு மோசமான உயிரினங்கள் தான் காட்டில் வாழுது. பட் சிங்கம் அப்படின்னு வரும்போது சிங்கம் ஆக்சுவலாக அதோட மனைவிக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும். அதுக்கு ப்ரியாரிட்டி வந்து அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி தான் அதுக்கு தேவையான அளவு ஒரு மரியாதையும் கொடுக்கும். அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பெண்மணியை தட்டி கழிக்கிறது, அவங்களோட ஒப்பீனியனை வந்து செருப்பால் அடிக்கிறது மட்டும் ஆல்ஃபா சிக்மா மேல் கிடையாது. உங்களோட சுற்றி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களை சுற்றி இருக்கிற பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், உங்களுக்குன்னு இருக்கிற கடமைகள், இந்த கடமைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்ஃபா மேலே தான். அதை விட்டுட்டு பொண்ணுங்களை அடித்தாதான், பொண்ணுங்களை திட்டினா தான் ஆல்ஃபா சிக்மானு கிடையாது. ஓகேவா? அப்புறம் உடம்புலாம் வளர்த்துருந்தா தான் ஆல்ஃபா சிக்மானு கிடையாது. உங்களோட கடமைகளை நீங்கள் கரெக்டாக முடிக்கிறீங்கன்னா நீங்கள் தான் ஆல்ஃபா, நீங்கள் தான் சிக்மா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாங்க இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே போயிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு நபர் தான். ஆனால் when it's come to music, அவரோட மியூசிக் சூப்பராகவே இருக்குது. அப்புறமா வந்து சிங்கிங் வந்து பெஸ்ட்டாகவே பண்ணுறாரு. ரேப், ஓகே, ரேப் போர்ஷன் வரும்போது ரொம்பவுமே பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இப்போ படங்களில் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருந்துருக்குது. அதையும் தாண்டி அவரோட ஆட்டிடியூட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம பேசி தான் ஆகணும். எடுத்துக்காட்டாக நம்ம இன்றைக்கி பேச போகிறது பால் டப்பா அவர்கள். ஸோ எஸ், பால் டப்பா அப்படின்னு எடுக்கும்போது அவரோட ஃபேஷன்லேருந்து எடுத்துக்காட்டு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேஷன்லேருந்து ஒரு 2-3 ஃபோட்டோ பார்த்துருங்களேன். when it's come to their songs, ஓகே, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குல்ல. சாங்ஸில் வந்து இவர் என்ன மாதிரியான ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது பெல்ஜியம் அப்படி இல்லைன்னா மொரோக்கோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்பானிஷ்லலாம் வந்து நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து காஸ்டியூம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்ராக்ஷனை கவர்ந்து இழுக்கிறதுக்காக, மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்காக அவங்களோட காஸ்டியூம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கண் பக்கம் கோடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணோன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஓ வாட்ஸ் தட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபாரின்லாம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காகவே இவர் வந்து டிஃப்ரெண்டான காஸ்டியூம் யூஸ் பண்ணுவார் இவரோட பாடல்களில். பட் அப்படியே நீங்கள் இவரோட ஸ்டேஜ் ஷோஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டேஜ்லாம் வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான, ஓரளவுக்கு தேவையான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான காஸ்டியூம்ஸும் யூஸ் பண்ணுவார். பட் கான்சர்ட்டில் வந்து இவர் யூஸ் பண்ணுற காஸ்டியூம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரிடா தம்பி, என்ன மாதிரியான காஸ்டியூம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்லீவ்லெஸ் உடுத்திக்கிட்டு அப்படியே தான் இருப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்சர்ட் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட பல மணித்தியாலங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்க அதுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டுமே டயர்ட் ஆகும். அப்படி டயர்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸிங் உடுத்தும் போது ஓகேவாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவர்கிட்ட இருந்து எடுத்துக்காட்டா இந்த சில பல விஷயங்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும். தேவையான இடத்துக்கு தேவையான அளவில் உடுத்தி தான் ஆகணும். ஆனால் சாங்ஸ் மூலியமாக இவரோட
காஸ்டியூம் எடுத்துக்கிறது சரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை. நான் இதுக்கு முன்னாடியே தளபதி அவர்கள் திருமலையில் உடுத்தின எடுத்துக்காட்டு வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி சாங்ஸ் மூலியமாக இவர்கிட்ட இருந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, பட் இவரோட ஆட்டிடியூட் அப்படின்னு எடுக்கும்போது சாதாரணமாக டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு ஒரு பாட்டு சும்மா ரோட்டில் வந்து பாடுறாப்புல. ஓகேவா, ரோட்டில் வந்து பாடினதுக்கு அப்புறமா அந்த ஒரு பாட்டு சும்மா டிக்டாக்ல ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டு அப்படியே ஒரிஜினலாக ஒரு இந்தியாவாக போடுறாரு. அவர் வந்து ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ட்ரெண்ட் ஆகுறாரு மனுஷன். 1 by 1 இன்னும் சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் இவர் ஆரம்பித்தது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டான்ஸில். பட் இவர் டான்ஸில் எடுத்துக்கொண்டு போகிறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கம்மி தான். டான்ஸில் இருந்து அப்படியே ஒதுங்கி இப்போது ரேப்பில் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டாரு. ஸோ உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கலாம், இதுதான் என்னோட எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. ஆக்சுவலாக உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கலாம், ஆனால் இந்த எல்லா திறமையுமே வந்து உங்களை சரியான ஒரு இடத்துக்கு கூட்டி போகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று தான் கூட்டி போகும். அந்த ஒன்று என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட திறமை உங்களுக்கு தேவையான இடத்துல போய் விடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு பகுதியில் எடுத்துக்க வேண்டியது. ஸோ வாங்க நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம். பட் அதிலிருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எடுத்துக்காட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். கார்ப்ஸ் ப்ரோட்டீனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட துணிமணி என்ன மாதிரி உங்களோட கலர்ஸை டிஃப்ரெண்ட்டாக காட்டுது அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கலாம். பால் டப்பா அவர்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட சில பல எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம். ஆட்டிடியூட் அப்படிங்கிற இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் எதை எடுத்துக்கணும், எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கே மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாட்டா.